வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல். வாங்க இன்றைக்கி அருமையான முட்டை பப்ஸ் செஞ்சிடலாம். நல்லா ருசியாக இருக்குங்க. நல்லா மொறு மொறுண்டு கிறிஸ்பியாக ஒரு முட்டை பப்ஸ் செய்யலாம். வாங்க வீட்டில் உள்ள பொருளை கொண்டு நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு பப்ஸ் செய்ய போகிறேன். இது ரொம்ப ஈஸிங்க. போய் பேக்கரியில் வாங்குறத வீட்டிலே செஞ்சிடலாம். பேக்கரிக்கு போகிறதுக்கு ஒரு ஆள் தேடினேன், தொங்க போயிட்டு வரணும். வீட்டிலன்னா சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு மைதா மாவு 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு போட்டேன், இன்னொரு கப்பு போட போகிறேன். இது 2 கப்பு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட தான் இருக்கும். இதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டுடலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும்னு சொன்னாக்கா கொஞ்சம் நெய் காய்ச்சி ஊற்றணுங்க. ஒரு 50 கிராம் மாதிரி நெய் ஊற்றிருக்கேன். இப்போ அதை சூடு காட்டியாச்சு. இப்போ மாவில் அதை கலந்துக்கலாம். இவ்வளவு தேவைப்படாது, நான் பாதி கலந்துக்கிறேன், பாதி மறுபடியும் தேவைப்படும். போதும், அது இருக்கட்டும். இப்போது கொஞ்சம் ஆற விட்டு இதை பிசைஞ்சிடலாம். தண்ணி ஊற்றி பிசைன்னு உப்பு போடணும். நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த பார்த்தாங்களா, இது பிடிச்சா புடி வரணும். அந்த மாதிரி நெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மொறுமொறுப்பாக இருக்கும். இல்லாட்டி சவுத்து போன மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் இதில் உப்பு தண்ணி கரைச்சி ஊற்றிடலாம். அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கரைச்சி அதில் சேர்த்துடலாம். மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு இது எடுத்துக்கலாம். சரிங்களா, மாவு நல்லா பிசையறதுலையே நல்லா வந்துடும். ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டேன் நான். இது நல்லா உருட்டணும். பாருங்கள், பப்ஸ் தயாரிக்க ஒரு 4 முட்டையை எடுத்து அவிச்சி வச்சுருக்கேன். இன்னும் உரிக்கல, இதை உரிச்சிக்கிறேன். பிசைஞ்சாச்சுமா. சரிங்களா, இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இது மேலே கொஞ்சம் நெய் தடவி வச்சிடலாம். அப்படியே ஊறட்டும். ஒரு மூடி போட்டு நெய் தடவி வச்சிடலாம். இது ஓரமாக இருக்கட்டும். ஒரு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிடலாமா. அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 3 பல்லாரி வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கிறேன், நறுக்கி போட்டிருக்கேன். இதில் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன், என்ன பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டம்மா. பாதி வதங்கணுந்தான். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுருவேன். இது நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சுமா. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் அதில் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா வேறு போட்டிருக்கிறேன், பார்த்து போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போது அதில் நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா பிரண்டு வந்துடுச்சுமா. மல்லிக்கீரையும் சேர்த்துடலாம். அவ்வளோதாம்மா, ஸ்டஃப்பிங் ரெடிமா. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் ஆறட்டுமா. இப்போ முட்டையை பாதி பாதியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ மாவை பார்த்துடலாம். மாவை 8 உருண்டைகளாக போட்டு வச்சுருக்கோம்மா. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். மேலே கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன், எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ மாவை பிரட்டியிருக்கோம்மா. இதில் இப்போ கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கணும். நெய்யோ எண்ணெயோ எதுவாக இருந்தாலும் மேலே அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்படி ஒரு மடக்கு மடக்குனேன். இதை இந்த பக்கம் இப்படி மடக்குனேன். அப்போ தான் உங்களுக்கு நிறையா லேயர் ஃபார்ம் ஆகும்.
இப்போது இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை இப்படி மடிச்சுக்கலாம். இப்போ இதை இப்படி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இன்னொன்னே மடித்து காட்டுறோம்மா. தடவிச்சு எண்ணெய் தடவிட்டு இதை இப்படி ஒரு தடவை மடக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. இப்படி ஒரு தடவை மடக்கிடுங்க. அப்போ தான் லேயராக இருக்கும். இதை இப்படி மடக்கி போடணும். இதை எடுத்து இப்படி போட்டுடலாம். இந்த மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாமா. இப்போது ஒன்று சேர எல்லாத்தையும் வளர்த்து வச்சாச்சு. இப்போ இதை கட்டையில் வச்சு இதை தேய்ச்சிக்கலாம். இதை இப்போ தேய்ச்சி எடுத்தாச்சுமா. இதை மாதிரி உள்ளத்தை தேய்ச்சி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் இந்த ஸ்டப்பிங் ரெடி பண்ணோம்ல, அதை வச்சிடலாம். ஸ்டப்பிங்கு நிறையா வேணும்னாலும் நிறையா வச்சுக்கலாம், கொஞ்சோண்டா கொஞ்சம் வச்சுக்கலாம், திட்டமாக வச்சுக்கலாம். இதில் பாதி முட்டையை இப்படி வச்சிடலாமா. வச்சு இதை மூடினேன். இப்படி மூடிடணும் நல்லா. இந்த மாதிரி திறப்புலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நல்லா பின் பண்ணி அப்படியே மூடினேன். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இதையும் வளர்த்துட்டேன். இதில் என் ஸ்டப்பிங்கை வச்சிடலாம். முட்டையை வச்சிடலாம். இதில் இந்த பொறுத்து வாயில் இல்லை தண்ணி தொட்டு வச்சு மூடிடுங்க. பிரியாமல் அப்போ தான் இருக்கும். இந்த மாதிரி திறந்து தெரியக்கூடாது. இதில் தண்ணி வச்சு மூடணும். தண்ணி தொட்டு வச்சு மைதா மாவை கரைச்சி மூடலாம். தண்ணி தொட்டு லேசாக மூடினாலும் சரி. நான் சும்மா தண்ணியால் தான் நான் மூடுறேன். எட்டையும் செஞ்சாச்சுமா. உள்ளடமெல்லாம் ஸ்டப்பிங்கெலாம் மீறலம்மா. கரெக்டாக வந்துருச்சு நான் போட்டது. 3 பல்லாரி வெங்காயம் 8க்கு சரியாக வந்துருச்சு. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இது மீடியமாக சூடு வரட்டும். அதை போட்டுடலாம். போட்டு வறுத்து எடுக்கணும். எப்படியும் ஒரு வறுப்புக்கு 15 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம். மைக்ரோவேவ்னாக்கா மைக்ரோவேவில் வச்சு எடுத்துடலாம். இல்லைனா கடாயிலேயே செஞ்சிடலாம். எங்கள் வீட்டில் மைக்ரோவேவ்லாம் கிடையாதுமா. நான் கடாயில் தான் வைக்க போகிறேன். இதில் தான் நான் வறுப்பேன். இப்போ எண்ணெய் சூடு லேசாக வந்தால் போதும். ரொம்ப தீர மாதிரிலாம் வைக்க வேணாம். போட்டுடுவோம். வேவிட்டோம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா நின்று நிதானமாக வேவிட்டோம். எண்ணெய் அள்ளி அது மேலே அப்படியே ஊற்றுனேன். இப்போ தான் நல்லா வேகும். அப்படியே வேகட்டம்மா. போட்டு எடுத்தம்மா. இது 2வது தடவை வேகுது. எண்ணெயை மேலே அள்ளி அள்ளி ஊற்றி சிம்மில் வச்சு வேக வைங்க. இல்லாட்டி அடியில் தீஞ்சிரும். பரட்டி விட்டுடலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் 13 நிமிஷம் ஆகுதுமா வேகிறதுக்கு. கொஞ்சம் நிதானமாக அடுப்பை மெதுவாக வச்சு இப்படி வேக வைங்க. 5 சுட்டுட்டேன். பாக்கி சட்டியில் கிடக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இஃப்தாருக்கு நான் இன்றைக்கி தான் செஞ்சேன் முட்டை பப்ஸு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைங்க.